இந்த முருக தரிசனம் நிகழ்ச்சியில் ஒரு தலத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்ன தலம் அப்படின்னா பழனி. இந்த பழனிக்கு போனால் 2 சிறப்பு. ஒரே கல்ல 2 மாங்கான்னு சொல்லுவாங்கல்ல. கீழே திருவாவினன்குடி இருக்குது, மேலே பழனி இருக்குது. ஒரே தலத்தில் ஒரே ஊரில் 2 படை வீடு இருக்கிறது பழனி மலையில் தான். அதனால தான் திருப்புகழில் அருணகிரிநாதர் பாடும்போது சொன்னார், ஒரு பொழுதும் இரு சரண நேசத்தேவை துணரேனே உனது பழனிமலை எனும் ஊரை சேவித்து அறியேனே அப்படின்னார். பழனிக்கு போய் முருகப்பெருமானை கும்பிட்றதுக்கு ஒரு புண்ணியம் வேணும், ஆனால் பழனிங்கிற ஊரை போய் தொட்டு கும்பிட்றதுக்கு ஒரு புண்ணியம் வேணும். இன்னொன்று ஒரு திருப்புகழில் இல்லாமல் கந்தர் அலங்காரத்தில் சொல்கிறார், படிக்கின்றை பழனி திருநாமம் படிப்பவர்தால் முடிக்கின்றலைங்கிறார். பழனின்னு ஊரை சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க காலை தொட்டு கும்பிட்டாவே பழனி முருகன் அருளை கொடுத்துடுவார் அப்படிங்கிறார். அவ்வளவு சிறப்பானது பழனி. இந்த பழனியில் ஒரு கதை எல்லாத்துக்கும் தெரியும். வேண்டிய மாம்பழத்தை கணபதிக்கு அந்த வெள்ளி பனித்தலையர் கொடுத்ததற்கு ஆண்டியன் கோலம் கொண்டு மலை மீது நீ அமர்ந்த பழனி ஒரு படை வீடுன்னு கண்ணதாசன் பாடுறார். அந்த பழத்துக்காக வந்தார்ல, என்ன பழம்? ஞானப்பழம்ங்கிறது என்ன பழம்? எல்லோரும் மாம்பழம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் படத்தை பார்த்து. ஆனால் மாம்பழம் அல்ல, மாதுளம்பழம்னு அருணகிரிநாத பெருமான் பாடுறார். சரி, இந்த பழத்துக்காக இங்கே வந்தார்ல, இந்த பழக்கதை கொஞ்சம் நம்ம யோசிப்போமா? இது ஏற்றுக்க முடியுதா அப்படின்னு கேட்டால், இந்த பழத்தை யார் கொண்டு வந்து கொடுத்தாரு? நாரதர் கொடுத்தார். கொடுத்தேன்னு சொன்னார், இந்த பழத்தை வந்து அற்புதமான பழம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். உலகத்தை யார் சுற்றி வர்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பழம்னு சிவபெருமானை அம்பாள் அறிவிச்சிட்டாங்க. முருகப்பெருமான் என்ன பண்ணார்? மயில் எடுத்துகிட்டு சுத்த போகிறேன்னு போயிட்டார். விநாயக பெருமான் பார்த்தாரு, நம்ம வெஹிக்கிள், நம்ம வண்டி ரொம்ப சின்னதாக இருக்குது, நம்மளோ வெயிட் அதிகமாக இருக்கும், எப்படி இதை வச்சு நம்ம ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் புத்தி யூஸ் பண்ணார். என்ன பண்ணார்? அப்பா அம்மா தானே உலகம். ஆமாம். அப்பா அம்மாவை சுற்றி வந்தால் உலகம் சுற்றி வந்த மாதிரி தானே. ஆமாம். சுற்றி வந்து வாங்கிக்கிட்டார். முருகப்பெருமான் வந்து பார்த்த உடனே இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு பழனிக்கு வந்துட்டார். இந்த கதையை எடுத்துக்கங்க. இப்போ பழம் என்று சொல்லக்கூடிய பரிசு சின்னதாக இருக்குது, ப்ரைஸ் சின்னதாக இருக்குது, ஆனால் போட்டி பெருசாக இருக்கே. உலகத்தை சுற்றிட்டு வந்தால் ஒரு கோப்பையை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் கூட ஏற்றுக்கலாம். ஒரு சின்ன பழத்துக்காக போட்டி பெருசு யாராவது ஏற்றுக்குவாங்களா? ஒன்றும். சரி, முருகப்பெருமான் கோவம் வந்து பழனிக்கு வந்துட்டார். நம்ம அண்ணா தானே, அவர் சாப்பிட்டா என்ன, நான் சாப்பிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுக்குற மனப்பான்மை முருகனுக்கு இல்லையா? ஞான கொழுந்தாக இருக்கிற விநாயக பெருமான் என்னதான் இருந்தாலும் சின்ன பிள்ளையில, குழந்தை இல்லை, அவனுக்கு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு விநாயக பெருமானுக்கு விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லையா? ஏன் இந்த அண்டசராசரங்களே தான் கட்டி காப்பாற்றுற அம்பிகை அவன் நினச்சிருந்தா அந்த பழத்தை ஜூஸ் பண்ணி 1/2 இந்தா குடிங்கோ அப்படின்னு சொல்லி மாற்றி கொடுத்துருக்க முடியாதா? கொடுத்துருக்க முடியுமே. இப்படி 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது சிவபெருமான் ஒரு நீதிபதியாக தப்புப்பா அப்படின்னு சொல்லலையே. அப்போ இது இப்படிலாம் போய் வைத்து பார்க்குற போது இந்த கதை வந்து நமக்கு சர்ச்சையை கொடுக்கறதான்னு கேட்டால் கிடையாது. இது வந்து ஒரு தத்துவத்தை சொல்லுகிறது. என்னென்னு கேட்டால், முருகப்பெருமான் என்ன பண்ணார்? உலகம்தான் பெரியது அப்படின்னு உலகத்தை சுத்த போனார். விநாயக பெருமான் வீடு தான் பெருசுன்னு அப்பா அம்மாவை சுத்த போனார். இது என்ன சொல்லி கொடுக்குதுன்னு கேட்டால், உலகத்தை தன் குடும்பமாக பார்க்க வேண்டும்ங்கிறத முருகப்பெருமான் சொல்லி கொடுக்குறார். குடும்பத்தை தன் உலகமாக பார்க்க வேண்டும் என்று சொல்லி விநாயக பெருமான் சொல்லி கொடுக்குறார். ஒரு நல்ல மனிதனுக்கு உலகத்தை தன் குடும்பமாக பார்க்கக்கூடிய தன்மையும் தன்னுடைய குடும்பத்தை உலகமாக பார்க்கக்கூடிய தன்மையும் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த பழக்கதை, அதாவது ஞான பழக்கதை சொல்லி கொடுக்குது. இது பழனியில் மாபெரும் சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் பழனி முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன், இக சௌபாகியம் பர சௌபாகியம் 2ஐயும் தரக்கூடிய முருகப்பெருமான் பழனி முருகப்பெருமான். இக சௌபாகியம்னா என்ன? காரு, பங்களா, பேரு, புகழ் எல்லாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான சகல விதமான பொருட்களும் இருந்தால் அதுக்கு இக சௌபாகியம்னு பேர். சரி, பரசௌபாகியம்னா மேலே போய் அந்த சொர்க்கத்திலே வாழக்கூடிய மோட்சம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு கூட்டத்தில் நான் கேட்டேன், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டப்ப 2மே வேணும் அப்படின்னு. அதுக்கு ஏதாவது மந்திரம் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு மந்திரம் இருக்கிறது. என்ன மந்திரம்? சரவணபவேங்கிற மந்திரம். சரவணபவேங்கிற மந்திரத்தை சொன்னோம் அப்படின்னா இந்த உலகத்தில் வாழ்வதற்கான செல்வங்களும் மேலுலகத்தில் வாழ்வதற்கான 2 செல்வங்களும் கொடுக்கக்கூடிய மந்திரம் சரவணபவ. சரவணபவேங்கிற மந்திரத்தை சொல்லி பழனிமலை முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் இங்கே வாழக்கூடிய சௌபாகியமும் மேலே வாழக்கூடிய சௌபாகியம் அனைத்தையும் கொடுப்பான் முருகப்பெருமான். அதை சொல்கிறார் திருப்புகழில், வசன மிக வேற்றி மறவாதே மனது துயராற்றில் உழலாதே இசை பயில் சடாட்சரம் அதாலே. சடாட்சரனா சரவணபவ.
சரவண பவங்கிற மந்திரத்தால் இகபர சௌபாகியம் அருள்வாயே, இகபர சௌபாகியத்தை தருவாயே முருகா. பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே, பழனிமலை வீற்று அருளும் வேளா, அசுரர் கிளை வாட்டி மிக வாழ, அமரர் சிறை மீட்ட பெருமாள்னு சொல்கிறார். அப்போ இந்த பழனிமலை முருகப்பெருமானை வழிபாடு செய்தோம்னா கண்டிப்பாக இந்த உலகத்திலும் நல்லா இருக்கலாம், மேலுலகத்திலும் நல்லா இருக்கலாம். இந்த பழனிமலை வழிபாட்டில் எல்லாருமே ஒரு சந்தேகம் வச்சுருக்காங்க. முருகப்பெருமான் ஆண்டி கோலத்தில் இருந்தால் அவரை பார்க்கக்கூடாது, பார்த்தா நம்மளும் ஆண்டி ஆயிடுவோம், அரசனை தான் பார்க்கணும், ஆண்டியை பார்க்கக்கூடாது, அரச அலங்காரத்தில் தான், ராஜ அலங்காரத்தை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிளப்பி விடுறாங்க. உண்மை என்னன்னு கேட்டால், வாழ்க்கை பாடத்தை சொல்லி கொடுக்குறார் அந்த வள்ளி மணவாள முருகப்பெருமான். என்ன சொல்கிறாரு தெரியுங்களா? இப்போ பார்த்தியா, நான் இப்போ சன்னியாசியாக இருக்கேன், அதாவது ஒரு ஆண்டியாக இருக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு, நானே அரசனாக மாறிடுவேன். வாழ்க்கையில் இன்பம்னு ஒன்று இருக்கும், துன்பம்னு ஒன்று இருக்கும், எல்லாமே சேர்ந்தது தான்ப்பா வாழ்க்கைன்னு சொல்லி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, நான் ஆண்டியாக இருந்தப்பவும் நான் மகிழ்ச்சியாக தான் இருக்கேன், அரசனாக இருந்தப்பவும் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறேன். நம்முடைய தோற்றங்கள் மாறலாம், ஆனால் மனப்பான்மை என்பது இயல்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் முருகப்பெருமான் சொல்கிறார். ஆண்டியாக இருக்கிறாருங்கிறது நேரத்தில் ஆண்டியாக இருக்காரு அப்படிங்கிறதுக்காக பக்தர்கள் கும்பிடாமல் இருக்காங்களா? அரசனாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அதிகமாக கும்பிடுறாங்களா? இல்லை. எல்லா நேரங்களிலும் முருகப்பெருமான் ஒன்றாகத்தான் இருக்கிறார். அதைத்தான் நமக்கும் சொல்லிக் கொடுக்குறாரு. வாழ்க்கையில் இன்பம் துன்பம்னு இருக்கும், மேடு பள்ளம்னு இருக்கும். நம்ம ஆண்டியாகவும் மாறலாம், அரசனாகவும் மாறலாம். செல்வம்ங்கிறது இன்றைக்கி இருக்குது, நாளைக்கு போயிடும். செல்வத்துக்கு ஏன் செல்வம்னு பேர்? நாளைக்கு செல்வம்னு அது போயிடும். அதனால் செல்வத்தை பெருசாக நினச்சிக்காதப்பா அப்படின்னு சொல்லி பழனிமலை முருகப்பெருமான் நமக்கு பாடம் நடத்துகிறார். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.